எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செல்விஸ் அடுப்பாங்கரையில் நம்ம பார்க்க போகிறது இட்லி மிளகாய் பொடி. 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு தோல் உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. 10 பூண்டு பல், 1 கைப்பிடி கருவேப்பிலை, தேவையான உப்பு, பெருங்காயம் 1/2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. 20 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம கடலைப்பருப்பு போட்டு வறுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வறுக்கிறதுக்கு. சிம்மில் வச்சு வறுத்தா தான் பருப்பு நல்லா வேகும். உள்ள நல்லா பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணால் தான் நல்லா பொடி நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துருக்கணும். அடுத்து திரும்பவும் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தோல் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். அதையும் அதே தட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மிலையே வச்சு வறுத்து அதே பிளேட்டில் போட்டு அதே நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆறும். கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து மிளகாய் வறுக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மிளகாய் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இட்லி மிளகாய் பொடி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா அதையும் வறுத்துக்கோங்க. உப்பு போட்டோம்னா தான் வறுக்கும்போது உப்பு போட்டோம்னா நெடி ஏறாமல் இருக்கும். அதுக்காக தான் உப்பு போட்டிருக்கேன். நல்லா அதையும் அதே பிளேட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டு ஆற வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கணும். அது கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டை நல்லா கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அதையும் அந்த சூடு ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். கருவேப்பிலை கொஞ்சம் மொறுன்னு இருக்கட்டும். இந்த பூண்டு கருவேப்பிலையெல்லாம் போடுறதுனால இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் பொடி. இந்த பதத்துக்கு வறுத்துக்கோங்க. மொறுன்னு இருக்கணும் கருவேப்பிலை. அதையும் தட்டில் பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்து பெருங்காயம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா வறுத்தோம்னா அந்த வாசனை வரும். கொஞ்சம் லைட்டாக சிவப்பு கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கணும். பச்சையாக போடக்கூடாது. அதனால் வானலியில் போட்டு வறுத்து அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிக்கலாம். உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்து வச்ச எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்குங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். உப்பு தேவைப்பட்டதுன்னா டேஸ்ட்டு பார்த்துட்டு கலந்துக்கங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள்.